நாமும் பேசலாம் இங்கிலீஷ். அட ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு எப்படி சென்டென்ஸை உருவாக்கலாம். ஒரு வேர்பு, ஒரு சப்ஜெக்ட், இதை வச்சு ஒரு சென்டென்ஸை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம பெருசாக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் எளிமையான சின்ன சின்ன இங்கிலீஷ் வாக்கியங்களை தப்பு இல்லாமல் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்கள், ராம் அப்படின்றது சப்ஜெக்ட், ராம் அப்படின்றது ஒரு பேர். இந்த சென்டென்ஸில் நம்ம ராமை பற்றி தான் பேச போகிறோம். அதனால இந்த ராமை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ராம் என்ன ஆக்ஷன் செய்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, செயல் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா சாப்பிடுதல். ராம் செய்யக்கூடிய இந்த செயலை நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு முக்கியமான தேவை ரெண்டு சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பாக இருக்கணும். சப்ஜெக்டும் வேர்பும் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வார்த்தையை மட்டுமே வச்சு நம்ம எளிமையான வாக்கியங்களை உருவாக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளையும் வச்சு நம்ம ராம் சாப்பிடுகிறான் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா? ராம் சாப்பிடுகிறான். இந்த சாப்பிடுதல் அப்படின்ற செயலை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாப்பிடுதல் அப்படின்னா ஈட். அப்போ ராம் சாப்பிடுகிறான் அப்படின்ற செயலை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராம் அப்படின்ற பெயரை RAM ராம் அப்படின்னு போட்டுருவோம். சாப்பிடுகிறான் அப்படின்றத ஈட்ஸ் அப்படின்னு போடுவோம். இங்கே இந்த வேர்ப் ஈட் தான். இந்த ராம் தேர்ட் பர்சன் சிங்குலர், நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருமை பெயர். அதனால நம்ம இந்த ஈட் அப்படின்ற வேர்ப் கூட ஒரு எஸ்ஸை நம்ம சேர்த்துக்கிறோம். ராம் ஈட்ஸ். இது இரண்டு வார்த்தையை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு எளிமையான ஆங்கில வாக்கியம். ராம் ஈட்ஸ் அப்படின்னு முடிஞ்சிடுச்சா? அடுத்தது நம்ம ராம் என்ன சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லலாமா? கொஞ்சம் இந்த சென்டென்ஸை நம்ம பெருசாக்க போகிறோம். பாருங்க, ராம் சாப்பிடுதல் அப்படின்னு சொன்னோம், சாப்பிடுதல்னா ஈட் அப்படின்னு சொன்னோம். ராம் சாதம் சாப்பிட்றான் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. ராம் சாப்பிடுகிறான் அப்படின்னா ஈட்ஸ். ராம் சாதம் சாப்பிடுகிறான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சாதம் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ராம் சாதம் சாப்பிடுகிறான். ராம் சாதம் சாப்பிடுகிறான் அப்படின்றத ராம் அப்படின்ற பேரை ராம் எழுதிடுவோம். ராம் என்ன ஆக்ஷன் பண்ணுறான் அப்படின்னா ஈட்ஸ் அப்படின்ற ஆக்ஷன் பண்ணுறான். அவன் என்ன சாப்பிட்றான் அப்படின்னா ரைஸ். அப்போ ராம் ஈட்ஸ் ரைஸ். ராம் சாதம் சாப்பிடுகிறான். ராம் ஈட்ஸ் ரைஸ். அடுத்தது இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பாருங்க. தயிர் சாதம் சாப்பிடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கர்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். தயிர் சாதத்துக்கு இங்கிலீஷில் கர்ட் ரைஸ். அப்போ ராம் தயிர் சாதம் சாப்பிடுகிறான். இப்படி ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணணும்னாக்கா பாருங்க, ராம் அப்படின்ற பேருக்கு ராமை போட்டுக்கிறோம். ராம் செய்கிற ஆக்ஷன் ஈட்ஸ், சாப்பிட்றான். அவன் என்ன சாப்பிட்றான்? கர்ட் ரைஸ் சாப்பிட்றான். ராம் ஈட்ஸ் கர்ட் ரைஸ். ராம் தயிர் சாதம் சாப்பிடுகிறான். ராம் ஈட்ஸ் கர்ட் ரைஸ். அடுத்தது இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம் பாருங்க. ஒரு கப் கர்ட் ரைஸ் ராம் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு குவளை கர்ட் ரைஸை ராம் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு குவளைக்கு இங்கிலீஷில் அ கப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குவளை அப்படின்னா அ கப் ஆஃப். அப்போ ராம் ஒரு குவளை தயிர் சாதம் சாப்பிடுகிறான். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க. ராம் ஈட்ஸ் அ கப் ஆஃப் கர்ட் ரைஸ். ராம் ஈட்ஸ் அ கப் ஆஃப், ஒரு குவளை தயிர் சாதம் சாப்பிடுகிறான். ராம் ஈட்ஸ் அ கப் ஆஃப் கர்ட் ரைஸ். அடுத்தது பாருங்க, இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராம். என் பக்கத்து வீட்டில் வசிக்கிற ராம் ஒரு குவளை தயிர் சாதம் சாப்பிடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும். பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராம் ஒரு குவளை தயிர் சாதம் சாப்பிடுகிறான். இந்த பக்கத்து வீட்டில் வசிக்கும் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னாக்கா ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லணும். ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர். ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னா பக்கத்து வீட்டில் வசிக்கும். அப்போ பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராம் ஒரு குவளை தயிர் சாதம் சாப்பிடுகிறான். ராம் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் ஈட்ஸ் அ கப் ஆஃப் கர்ட் ரைஸ். அடுத்தது நம்ம இது கூட என்ன சேர்க்கலாம் பாருங்களேன். நான் வாங்கி வந்த. பக்கத்து வீட்டில் வசிக்கும்னா ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் பார்த்தோம். சாப்பிடுதலுக்கு ஈட் அப்படின்னு பார்த்தோம். தயிர் சாதம் கர்ட் ரைஸ் பார்த்தோம். ஒரு குவளை அப்படின்னா அ கப் ஆஃப் பார்த்தோம். நான் வாங்கி வந்த ஒரு குவளை தயிர் சாதத்தை
பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராம் சாப்பிடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நான் வாங்கி வந்த அப்படின்னா that I bought. நான் வாங்கி வந்த ஒரு குவளை தயிர் சாதம் சொல்லணுன்னாக்கா that I bought. that I bought. பக்கத்து வீட்டில் வசிக்கும் who lives next door. who lives next door. ஒரு குவளை a cup of. சாப்பிடுதல் eat. தயிர் சாதம் curd rice. நான் வாங்கி வந்த அப்படின்னு சொல்லணும்னா that I bought. buy அப்படின்றது வாங்குதல். நான் வாங்கி வந்த அப்போ வாங்கிட்டு வந்துட்டது முடிஞ்சிட்ட செயல். அப்போ buy உடைய past tense வந்து bought. buy அப்படின்ற verb உடைய past tense bought. வாங்கி வந்த அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்த செயல் முடிஞ்சிடுச்சு. அப்போ buy உடைய past tense நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சென்டென்ஸில் that I bought அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராம் நான் வாங்கி வந்த ஒரு குவளை தயிர் சாதம் சாப்பிடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னாக்கா பாருங்க, ராம் who lives next door eats a cup of curd rice that I bought. ராம் who lives next door eats a cup of curd rice that I bought. பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராம் நான் வாங்கி வந்த ஒரு குவளை தயிர் சாதம் சாப்பிடுகிறான். இவ்வளோ நேரம் நம்ம எப்படி வந்து ஆங்கில வாக்கியங்களை எளிமையாக ஃப்ரேம் பண்ணலாம், உருவாக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி நம்ம வந்து இந்த சென்டென்ஸை பெருசாக்கிக்கிட்டே வந்தோம் பார்த்தீங்களா. இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷில் எப்படி இதை சொல்கிறது அப்படின்றத நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சென்டென்ஸில் வந்து நீங்கள் தப்பு இல்லாமல் பேசுவதற்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.